இப்போ பாட்டா நீங்க சினிமாக்கு கொடுக்கும்பொழுது நீங்க கானா சாங்ஸ் வேற சினிமா சாங்ஸ் வேற. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டு நான் எழுதும் போதே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா வந்துடுச்சு. ஏன்னா கேவிஆன் சார் ஃபஸ்ட்டு படமே ஹாரிஸ் சார் மியூசிக் டைரக்டரு, தனுஷ் சார் தான் அதுலேயும் ஹீரோ. இப்போ நம்ம எனக்கு அங்கேயே அந்த இது பக்குவம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கானா எழுதுறது வந்து இப்படி இருந்ததுன்னா சினிமாக்கு எழுதும்போது இப்படி மாற்றணும், இந்தமாரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சினிமாக்கு, இதெல்லாம் கரெக்டாக ரொம்ப கானாவில் எல்லா வார்த்தையும் சினிமாக்கு யூஸ் பண்ணி. இப்போ கானா பாட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மீந்த கறியை பட்டி குத்த வாழ அதை வாங்கி துண்ண சௌமியாவும் இல்லவால இப்படிமே எழுதுவேன். அது நம்ம வந்து சினிமாக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து பண்ணோம்னா அது அவ்வளோ இதுவாக இருக்காது. கொஞ்சம் சினிமாக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்தே கற்றுக்கிட்டு தான். அது கேவிஆன் சார், ஹாரிஸ் சார் அவங்க கிட்ட இருந்து அது வந்தது. பட் எனக்கு ஒரு டவுட், எப்படி கேவி சார் உங்களை கண்டுபிடிச்சாரு? நான் வந்து அப்போ நிறைய கானா ஆல்பம்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் டீம் இருக்குதாங்க. அவங்க எல்லாம் பாட்டு சூப்பராக போடுவாங்க. அவங்களே இப்போ சினிமாலாம் எல்லாம் பாட்டு பாடி எல்லாம் ஒரு இதில் இருக்காங்க. நாங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க தான் எழுதுவேன். அந்தமாரி அவங்க ஒரு 3-4 கேசட் பண்ணியிருப்பேன். அப்போ இவங்க வந்து அப்போ டங்கா மாதிரி பாட்டு எழுதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரைட்டர் தேடிட்டு யாருன்னா ரைட்டர் இருக்காங்களா பாருங்க, கானா ரைட்டர் பார்க்கலாம் யாருன்னா சொல்லிட்டு இவங்க கேசட்லாம் வாங்கி பாட்டுலாம் கானா பாட்டுலாம் எல்லாத்தையும் போட்டு கேட்டுருக்கும் போது இவங்களுக்கு ஒரு கேசட் என் கேசட் இவங்க கைக்கு போய் அந்த கேசட் அவங்க கேட்டு இந்த பாட்டு நல்லா இருக்குது, இந்த எழுதுற பாட்டு எழுதுன பையனை வருஷம் சொல்லிட்டு எனக்கு வருஷம் சொன்னாங்க. அது எனக்கே பயங்கர ஒரு இவ்வளோ பாட்டு அவங்க கேட்டு அதில் நம்ம பாட்டு பிடிச்சி நம்மளை கூப்பிட்டு எழுத வச்சிருக்காங்க. அதுவும் எனக்கு டியூன் கொடுத்தாரு சார். அவர் என்ன நினச்சி கொடுத்தாரு தெரியல. என்ன பார்த்துன்னு சொன்னாங்க, நான் அதுவும் கானா பாடுதும் 60 வயசுல 40 வயசுல கிழமை வயசான வேணா வருவான்னு பார்த்தேன்னா சின்ன பையனா வந்துக்கிறான் எழுதுவான் அவன் பாட்டுன்ற மாதிரி என்னை பார்த்தாங்க.